பாண்டியன் ஒரு பக்கம் தேவையில்லாத வேலை செஞ்சாலும், அவர விட மகா மோசமான ஒரு பிஹேவியர் தான் முத்துவேல், சக்திவேலுக்கு இருக்கு. இவர் வெறுப்பேத்துறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னா, அவங்க சொந்த தம்பியுடைய கல்யாணத்த நிறுத்துறதுக்கே தயாரா இருக்காங்க. ரோட்ல போயிட்டு இருந்தவங்க பாண்டியன் நிக்கிறத பார்த்து, பாண்டியன்ட்ட நின்னு பேசி, "அதெல்லாம் இல்ல, என் தம்பிக்கு நாங்க தான் மாப்பிள பார்ப்போங்கிறாங்க. சாரி பொண்ணு பார்ப்போங்கிறாங்க." "அப்படின்னா நீங்க எப்பயோ பார்த்துருக்கலாமே, நான் தான் பார்த்துட்டேன். நீங்க வேணா வாங்க." அப்படின்னா அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு பேசி, கடைசியில அந்த சமயத்தில வேற செந்தில்லாம் வந்ததுக்கு பிறகு, இது ஒரு கை கலப்பாயிறக்கூடாதுங்கிறனால எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இப்போ சக்திவேல் தான் சரி ஓகே. ரொம்ப ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் கொஞ்சம் புத்தி கம்மியா இருக்கும். அவர் இந்த கல்யாணத்த நிறுத்தணும் அப்படின்னா, இவரும் செஞ்சிருங்கிறாரு முத்துவேலும். ஸோ அண்ணனும் தம்பியும் ஜாடிக்கேத்த முடியா தான் இருக்காங்க. இந்த கல்யாணத்த நிறுத்தப் போறாங்க. நிறுத்தினதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமான சில பிரச்சனைகள்லாம் வரப்போகுது. அதில முக்கியமா இப்போ இங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, கடையில எல்லாரும் எப்பப்பா கல்யாணமா கல்யாணமான்னு கேட்க, ஒரே குஷியா இருக்காரு பழனிவேல். அதில வேற கல்யாணத்த இவ்வளோ தூரம் கிராண்டா பண்றாங்கிறதே ஒரு வித்தியாசமா இருக்கு. 25 பேர வச்சு இப்போதைக்கு நம்ம சைடுல ஆட்கள் வச்சு நிச்சயதார்த்தம். அப்புறம் கல்யாணம் பெருசா பண்ண போறோம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டு வாசல்ல தோரணம்லாம் கட்டி ஒரே ஏற்பாடுகள்லாம் பண்ணத பார்த்து இவர் கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஆனாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு மனசுல சில கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. அத பத்தி வேற பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேலை இருக்குன்னு வேலையை பிரித்து கொடுக்கும்போதே மீனாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த சக்திவேல் பணம் கொடுத்து சரி பண்ண பார்த்தாரு, இந்த நில ஆக்கிரமிப்பு பிரச்சனையன்ட்டு. ஆனால் அந்த மாதிரி நான் பணம்லாம் வாங்க மாட்டேன், நான் சட்டப்படி தான் செய்கிறத செய்வேன், அதுதானே நியாயம் அப்படின்னு மீனா சொன்னேன்னா, அப்படியே செய்ப்பா, நாங்கள்லாம் இருக்கோம், எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஈவன் ராஜி கூட. ஆனால் ஒரே ஒரு ஆள் இதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோமதி. ஏன்னா மீனாவை ஏதாவது பண்ணுவாங்களோ அவங்க பயப்படுறாங்க. ராஜிக்கிட்ட உடனே அப்பா பார் மீனாவை பார்த்து எவ்வளோ பெருமைப்படுறாரு, அதே மாதிரி நீயும் போலீஸாக பெருமைப்படுவார்னு வேறு கதிர் வேறு இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லா ஏற்பாடுகளும் பண்ணதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறாரு பழனிவேல். என்ன இருந்தாலுமே அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிட்டாலும் என் கூட பிறந்த அண்ணனுங்க அவங்களும் என் கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும், அவங்களும் எங்கள் அம்மா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ட்ரெஸ்ஸு, மோதிரம் எல்லாம் வாங்குறதுக்கு ஆள் அனுப்பி எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகு இப்போ இப்படி ஒரு விஷயம் அப்படிங்கும்போது இப்போ யோசிக்கிறார். ஒரு பக்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாண்டியன், இன்னொரு பக்கம் கதிர் தான் சாப்பாட்டுக்கெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எதில் பிரச்சனை இந்த கல்யாணம் நிற்க போகுதுங்கிறது தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.